வணக்கம், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வந்துட்டு இந்த வீடியோவில் நம்ம 12th புக்கில் இருக்க இந்திய அரசமைப்பு அப்படிங்கிற லெசன் பற்றி தான் பார்க்க போகிறோம். இது வந்துட்டு 12th பாலிட்டி புக்கில் இருக்குது. இந்த லெசன் படிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் 6th இருக்கிற இந்திய அரசியலமைப்பு சட்டமும் 10th இருக்கிற இந்திய அரசியலமைப்பு சட்டம் அந்த 2 லெசனும் படிச்சுட்டு இது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு ஈஸியாக புரியும். ஒரு சில எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் மட்டும் கொடுத்துருக்காங்க, மற்றபடி அதில் என்ன இருக்கோ அதுவே தான் வந்துட்டு இதுலேயும் வந்துட்டு இருக்கும். ஒரு அரசியலமைப்பு, அதாவது ஒரு அரசமைப்பு சட்டம் அப்படிங்கிறது வந்துட்டு எதுக்காக தேவைப்படுது அப்படிங்கிறத வந்துட்டு இன்ட்ரொடக்ஷனில் கொடுத்துட்டாங்க. இப்போ இந்தியா மாதிரி ஒரு பெரிய நாடு இருக்குது அப்படின்னா இங்கே மக்கள் தொகை வந்துட்டு ரொம்ப அதிகம். ஸோ எல்லா மக்களுக்கும் வந்துட்டு அடிப்படை உரிமைகள், அதுக்கப்புறம் கடமைகள் வந்துட்டு இருக்கணும். குடிமக்களுக்கு என்னென்ன கிடைக்கணுமோ அது எல்லாமே வந்துட்டு கரெக்டாக கிடைக்கணும். நிர்வாகம் வந்துட்டு கரெக்டாக இருக்கணும். அப்படின்னா அடிப்படையான ஒரு விதி வந்துட்டு தேவை. அதை தான் வந்துட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்திய அரசமைப்பு சட்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்துட்டு எல்லாத்துக்குமே பொருந்துகிற மாதிரி இருக்கும். இப்போ நாட்டோட ஒரு கிராமத்தில் இருக்கிற ஒரு குடிமக்களுக்கும் இதுவே வந்துட்டு அரசாங்கத்தில் உயர் பதவியில் இருக்கிற ஒருத்தவங்களுக்கும் அந்த அரசியலமைப்பு சட்டம் வந்துட்டு பொதுவான உரிமைகளையும் கடமைகளையும் தரும் அப்படின்னு தான் வந்துட்டு இந்த இன்ட்ரொடக்ஷனில் சொல்லியிருப்பாங்க. இதில் நம்ம இந்த இந்திய அரசியலமைப்பு சட்டம் வந்துட்டு நம்ம நிறைய நாடுகளோட அரசியலமைப்பு சட்டத்தை படிச்சுட்டு தான் வந்துட்டு இதுவும் வந்துட்டு எழுதியிருப்பாங்க. இதெல்லாம் நம்ம பார்த்துருப்போம். 60 நாடுகளோட அரசியலமைப்பு சட்டத்தெல்லாம் ரெஃபர் பண்ணிட்டு தான் நமக்கு வந்துட்டு எழுதினாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு முன்னாடி ஆங்கிலேயர்கள் வந்துட்டு நிறையா ஒரு மாதிரியான நிர்வாக முறைகள்லாம் வச்சுருந்தாங்க இல்லைங்களா. அதிலிருந்தும் சில முக்கியமானது நம்மளோட இந்திய நாட்டுக்கு பொருந்துகிற மாதிரி இருக்கிற சில விதிகளை வந்துட்டு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்திய அரசாங்கம் எந்த மாதிரி செயல்படுது அப்படின்னா ஒரு கூட்டாட்சி முறையில் தான் வந்துட்டு செயல்படுது. மத்திய அரசு, மாநில அரசு அப்படின்னு சொல்லிட்டு கூட்டாட்சி முறையில் தான் வந்துட்டு செயல்படுது. இதோட உண்மையான நிர்வாகம், அதாவது மத்தியில் வந்துட்டு எது கண்ட்ரோல் பண்ணுது அப்படின்னா நமக்கு மத்திய அரசு அப்படின்னு சொல்லி தெரியும். மைய நிர்வாகமாக மத்திய அரசு வந்துட்டு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் இருக்கிறது எல்லாமே வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு குடிமக்களுக்கான உரிமைகளை வழங்குது. அதுதான் வந்துட்டு அரசமைப்பு சட்டம் அப்படிங்கிறத பற்றி சும்மா இதுதான் பாயிண்ட்ஸ் தான் வந்துட்டு கொடுத்துருப்பாங்க. இந்த இடத்துல கொஞ்சம் பிளரான மாதிரி இருக்குது. இங்கிலாந்தில் வந்துட்டு அந்த அரசமைப்பு சட்டம் எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த அரசமைப்பு சட்டம்னா இதுதான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தெளிவான ஒரு தன்மை இல்லாமல் நிறையா கோட்பாடுகள் எல்லாம் அதில் வந்துட்டு இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி இல்லை. அரசியலமைப்பு சட்டம் அப்படின்னா அது இதுதான். அது வந்துட்டு ஓரளவுக்கு நெகிழும் தன்மையுடையதாகவும் நெகிழா தன்மையுடையதாகவும் வந்துட்டு இருக்கும். நெகிழும் தன்மையுடையது அப்படின்னா என்னென்னா எல்லா இடத்துலையும் வந்துட்டு அரசு நெறிமுறை கோட்பாடுகள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா. அதை வந்துட்டு நம்ம எல்லா இடத்துலையும் பின்பற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு கட்டாயம் வந்துட்டு கிடையாது. ஒரு சில இடங்களில் அரசியலமைப்பு சட்டத்தில் திருத்தம் கொண்டு வரணும், அந்த சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி திருத்தம் கொண்டு வரணும் அப்படின்னாலும் கூட அந்த மாதிரி கொண்டு வர மாதிரியும் தான் வந்துட்டு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நம்மளோட அரசியலமைப்பு சட்டத்தில் ஏதாவது திருத்தம் கொண்டுட்டு வரணும் அப்படின்னா மக்களோட பொது வாக்கெடுப்புக்கு அதை கொடுக்குறாங்களா அப்படின்னு கேட்டால் அந்த மாதிரி இல்லை. நாடாளுமன்றத்தில், அதுக்கப்புறம் நம்ம மாநில சட்டமன்றங்களுக்கே வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு சில முக்கியமான திருத்தங்கள் மட்டும்தான் வரும். மற்றபடி வந்துட்டு நாடாளுமன்றத்திலே எல்லாமே திருத்திடுவாங்க. பொது வாக்கெடுப்பு முறையின்படி அரசியலமைப்பு சட்ட திருத்தம் வந்துட்டு செய்யப்படுறதில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. எந்த நாட்டில் அந்த பொது வாக்கெடுப்பு முறையை பயன்படுத்தி அரசியலமைப்பு சட்டத்தில் திருத்தம் கொண்டு வராங்க அப்படின்னா சுவிட்சர்லாந்து நாட்டில் அந்த மாதிரி வந்துட்டு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த அமெரிக்க ஐக்கிய நாடுகளில் வந்துட்டு அரசமைப்பு சட்டம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி ஒரு 2-3 பாயிண்ட்ஸ் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான். ஒரு அரசமைப்பின் அம்சங்கள் எப்படி இருக்கணும் அப்படின்னா மதச்சார்பற்றதாக வந்துட்டு இருக்கணும். நம்மளோட இந்தியாவில் மதம், மொழி, இனம் அதெல்லாம் எதையுமே பேஸ் பண்ணிடல. எல்லா மதத்தவர், எல்லா இனத்தவர் எல்லாமே ஒன்று தான். அரசுக்குன்னு தனியாக மதம்லாம் எதுவும் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இதே தான் எல்லா நாடும் பின்பற்றுதா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. இப்போ பாகிஸ்தானெல்லாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா அங்கே அந்த அரசுக்கு மதம் அப்படின்னு ஒன்று இருக்குது. இப்போ முஸ்லீம்ஸ் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு தான் வந்துட்டு அந்த அரசாங்க வேலை அது எல்லாமே வந்துட்டு கொடுப்பாங்க. அது வந்துட்டு பின்னாடி நமக்கு ஒரு பாக்ஸில் வந்துட்டு கொடுத்துருப்பாங்க. நம்மளோட இந்தியா வந்துட்டு ஒரு மதச்சார்பின்மை மிக்க நாடு அப்படின்னு நமக்கு தெரியும். இது எதில் சேர்த்தாங்க அப்படின்னா 42வது திருத்த சட்டத்தில் வந்துட்டு அரசியலமைப்பின் முகவுரையில் வந்துட்டு சொல்லியிருப்பாங்க. இறையாண்மை கொண்ட குடியரசு அப்படிங்கிறத இறையாண்மை மிக்க சமதர்ம சமய சார்பற்ற மக்களாட்சி குடியரசு. இந்த சமய சார்பற்றதெல்லாம் மதச்சார்பற்ற அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நாட்டின் ஒற்றுமை அப்படிங்கிற சொற்றொடரை நாட்டின் ஒற்றுமை மற்றும் பண்பாடு, ஒருமைப்பாடு அப்படின்னு விரிவுபடுத்தியது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த 42வது திருத்த சட்டம் யாரோட காலத்தில் கொண்டு வரப்பட்டது அப்படின்னா இந்திரா காந்தி அவர்களோட
ஆட்சி காலத்தில் தேசிய அவசர நிலை காலத்தில் தான் இந்த 42வது திருத்த சட்டம் வந்துட்டு கொண்டு வந்திருக்காங்க. இது முக்கியமான பாயிண்ட். இப்போ தான் வந்துட்டு இதை பற்றி வருது. பிரதமர் இந்திரா காந்தி 1976 தேசிய அவசர நிலை காலத்தில் இந்த 42வது திருத்தத்தை கொண்டு வந்தார். இது ஒன்று. நெக்ஸ்ட்டு இந்த நாட்டின் ஒற்றுமை மற்றும் ஒருமைப்பாடு அப்படின்னு விரிவுபடுத்தியது அது. நெக்ஸ்ட்டு எந்த நாட்டில் வந்துட்டு பொது வாக்கெடுப்பு முறையை பயன்படுத்தி அரசியலமைப்பு சட்ட திருத்தம் கொண்டு வராங்க அப்படின்னா சுவிட்சர்லாந்து. இந்த 3 பாயிண்ட் தான் வந்துட்டு இதில் வந்துட்டு புதுசாக வந்துட்டு நம்ம 12th புக்கில் வந்துட்டு கொடுத்துருக்கிறது. அடுத்தது நம்ம அரசியலமைப்பு, இது நிர்வாகத்துறை, நீதித்துறை, சட்டமன்றம் அப்படின்னு சொல்லிட்டு 3ஆக வந்துட்டு பிரிச்சிருப்பாங்க. இதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச பாயிண்ட்ஸ் தான். எப்போ வந்துட்டு இந்த அரசியலமைப்பு சட்ட பணி வந்துட்டு தொடங்கும் அப்படின்னா டிசம்பர் 9, 1946 வந்துட்டு கூடியிருப்பாங்க. ஆக்சுவலாக 1946 டிசம்பர் 6 தான் வந்துட்டு இந்த அரசியல் நிர்ணய சபை அமைச்சிருப்பாங்க. முதல் கூட்டம் வந்துட்டு டிசம்பர் 9, 1946 கூடியிருக்கும். அப்போ இந்தியா பாகிஸ்தான் விடுதலை கிடைக்கும் இல்லைங்களா, அந்த விடுதலைக்கு அப்புறம் 1947 ஆகஸ்ட் 14 அன்னைக்கு வந்துட்டு கூடியிருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த அரசியலமைப்பு நிர்ணய சபை 389 பேர் இருப்பாங்க இல்லைங்களா, அவங்க எந்த மாதிரி தேர்ந்தெடுப்பாங்க, அந்த உறுப்பினர்களை வந்துட்டு எப்படி தேர்ந்தெடுப்பாங்க அப்படின்னா மறைமுக வாக்கெடுப்பின் மூலமாக தேர்ந்தெடுத்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த டீட்டெயில்ஸ் வந்துட்டு நமக்கு இப்போ இந்த 12th புக்கில் தான் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி படித்ததில் 389 பேர் இருப்பாங்க. அதில் எத்தனை பேர் சுதேச மன்னர்கள், மாகாண பிரதிநிதிகள் எத்தனை பேர் அப்படிங்கிற டீட்டெயில் தான் இருக்கும். மறைமுக வாக்கெடுப்பு மூலமாக இவங்க வந்துட்டு தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. கேபினெட் மிஷன் அப்படின்னு அழைக்கப்படுற அந்த அமைச்சரவை குழு வந்துட்டு அந்த அமைச்சரவை குழு அப்படிங்கிறது வந்துட்டு ஆங்கிலேய அரசோட அரசியல் நிர்ணய சபை உறுப்பினர்களை அடிப்படையாக கொண்டது அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் யார் யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, இவங்க நம்ம இந்திய அரசோட சட்ட வரைவு குழுவில் இருந்தவங்க அம்பேத்கர், என் மாதவராவ், சையத் முகமது சதுல்லா, இவங்கெல்லாம் இந்த 8 பேர் இருப்பாங்க இல்லைங்களா. அவங்க அரசியல் நிர்ணய சபை உறுப்பினர்கள் எந்த மாதிரி தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க அப்படின்னா மக்கள் தொகைக்கு ஏற்றபடி 10 லட்சத்திற்கு ஒருத்தவங்க அப்படிங்கிற விதத்தில் தான் வந்துட்டு உறுப்பினர் ஒதுக்கீடு வந்துட்டு செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. 292 உறுப்பினர்கள் வந்துட்டு சுதேச அரசுகளிடமிருந்தும் 93 உறுப்பினர்களும் வந்துட்டு தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு மாகாணத்திலிருந்தும் 3 முதன்மை சமுதாயங்களான இந்து, முஸ்லீம், கிறிஸ்டியன், சீக்கியர், இந்த 3லிருந்தும் மக்கள் தொகை விதத்தில் காமனாக ஒருத்தவங்க வந்துட்டு எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி செலக்ட் பண்ணவங்களை எல்லாத்தையும் ஒற்றை மாற்று வாக்கு அடிப்படையில் விகிதாச்சார பிரதிநிதித்துவ முறையில் வந்துட்டு தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. இது வந்துட்டு ஜஸ்ட்டு பார்த்துக்கோங்க, அந்த 389 உறுப்பினர்கள் வந்துட்டு எப்படி தேர்ந்தெடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. நான் அவ்வளோ முக்கியம் வந்துட்டு கிடையாது. அடுத்தது அரசியல் நிர்ணய சபை உருவாக்கம். இப்போது அரசியல் நிர்ணய சபை வந்துட்டு உருவாக்கப்பட்டுருச்சு. 2 வருஷம் ஆச்சு எழுதி முடிக்கிறதுக்கு. எழுதி முடித்ததுக்கப்புறம் நவம்பர் 26, 1949 அன்னைக்கு ஏற்றுக்கிட்டாங்க இல்லைங்களா. அந்த 389 உறுப்பினர்களில் எத்தனை உறுப்பினர்கள் வந்துட்டு கையெழுத்து போட்டாங்க அப்படின்னா 284 உறுப்பினர்கள் வந்துட்டு கையெழுத்து வந்துட்டு போட்டு நம்மளோட அரசியலமைப்பு வந்துட்டு ஏற்றுக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. 1946 டிசம்பர் 9 அன்னைக்கு தான் வந்துட்டு ஃபஸ்ட்டு இந்த அரசியலமைப்பு எழுதுறதுக்கான பணி வந்துட்டு ஆரம்பிச்சிருக்கோம். அதோட தற்காலிக தலைவராக வந்துட்டு சச்சிதானந்த சின்ஹாவை யார் நியமிச்சிருப்பாங்க அப்படின்னா ஆச்சாரியா ஜேபி கிருபாலினி. இது வந்துட்டு முக்கியமானது. இந்த இடத்துல இது இப்போ தான் ஃபஸ்ட் டைம் இது கொடுக்குறாங்க. இது நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் டாக்டர் ராஜேந்திர பிரசாத் வந்துட்டு எப்போ தலைமை ஏற்பார் அப்படின்னா 1950 ஜனவரி 24 அன்னைக்கு தான் வந்துட்டு பார்த்திங்கன்னா டாக்டர் ராஜேந்திர பிரசாத் வந்து தலைமை ஏற்றார் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த 1946 49 வரைக்கும் 12 தொகுதிகளாக நடந்திருக்கும். இந்த அரசியலமைப்பு நிர்ணய சபை கூட்டமாக இருக்கட்டும், இல்லை அந்த அரசியலமைப்பு சட்டம் எழுதுறதா இருக்கட்டும், 12 தொகுதிகளாக வந்துட்டு கொடுத்துருப்பாங்க. அது என்னென்ன காலம் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. தொகுதி 1, 2, 3, 4, 5, 6. இது வந்துட்டு நமக்கு அவ்வளோ முக்கியம் கிடையாது. 12 தொகுதிகளாக நடைபெற்றுச்சு அப்படிங்கிறது மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா போதும். இந்த டேபிளர் காலம் வந்துட்டு ரொம்ப முக்கியம். என்னென்னா நம்ம இப்போ 6th புக்கில் அதுக்கப்புறம் 10th புக்கில் படிக்கும்போது நமக்கு என்னென்ன கொடுத்துருப்பாங்கன்னா அடிப்படை கடமைகள் வந்துட்டு சோவியத் யூனியன்லேருந்து எடுக்கப்பட்டது அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அரசின் வழிகாட்டு நெறிமுறைகள்
வந்துட்டு அயர்லாந்துலேருந்து கொடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அடிப்படை உரிமைகள் வந்துட்டு அமெரிக்க ஐக்கிய நாடுகள்லேருந்து எடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. மற்றது எதுவுமே வந்துட்டு நம்ம கொடுத்துருக்க மாட்டாங்க. இந்த புக்கில் 12th தான் இருக்குது. ஸோ இது வந்துட்டு பார்த்துக்கோங்க. அரசியலமைப்பில் திருத்த சட்டம், அரசியலமைப்பு சட்டத்தில் ஏதாவது திருத்தம் கொண்டு வரலாம் அப்படிங்கிறத தென்னாப்பிரிக்காவிலேருந்து எடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் இது குடியரசு, முகப்பொறியில் சுதந்திரம், சமத்துவம், சகோதரம் இது வந்துட்டு ஃப்ரான்ஸ்லேருந்து எடுத்திருக்காங்க. இது கூட நம்ம கொடுத்துருந்தாங்க. 1789ஆம் ஆண்டு ஃப்ரெஞ்சு புரட்சி தாக்கத்தின் காரணமாக சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் இது வந்துட்டு நம்மளோட இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் வந்துட்டு ஏற்றுக்கொள்ளப்பட்டது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இது கூட கொடுத்துருந்தாங்க. ஸோ தென்னாப்பிரிக்காவிலிருந்து திருத்த சட்டம். அதுக்கப்புறம் ஜெர்மனி வெய்மர் அரசமைப்பிலிருந்து வந்துட்டு பார்த்திங்கன்னா நெருக்கடி நிலை, நம்ம நாட்டில் தேசிய அவசர நிலை, மாநில அவசர நிலை, நிதி நெருக்கடி நிலை அப்படியெல்லாம் அறிவிப்பாங்க இல்லைங்களா, அது எங்கேருந்து எடுத்திருக்காங்க அப்படின்னா ஜெர்மனிலேருந்து வந்துட்டு எடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் வணிகம் சம்மந்தமானது, நாடாளுமன்றத்தோட கூட்டம் நடைபெறுது, இதெல்லாம் வந்துட்டு ஆஸ்திரேலியாவிலேருந்து எடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட்டு இப்போது மத்தியில் ஒரு அரசு இருக்கணும், மத்திய மாநில அரசுகள் சேர்ந்து வந்துட்டு ஒரு நாட்டை ஆட்சி செய்யணும். அந்த கூட்டாட்சி அமைப்பு, இந்த ரெண்டுக்கு இடையில இருக்கிற அதிகாரங்கள், பொது பட்டியல்னா என்ன, மத்திய பட்டியல்னா என்ன, மாநில பட்டியல்னா என்ன, மாநில ஆளுநர்களை வந்துட்டு யாரை நியமனம் பண்ணுவாங்க, இதெல்லாம் வந்துட்டு கனடாலேருந்து எடுத்திருக்காங்க. 60 நாடுகளை ரெஃபர் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இல்லைங்களா, அதில் எந்தெந்த நாடுகளோட அரசியலமைப்பு சட்டம் வந்துட்டு ரொம்ப சிறப்பாக இருக்கோ அதை வந்துட்டு எடுத்து தான் வந்துட்டு நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அது எந்தெந்த நாடுகள்லேருந்து கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது வந்துட்டு பார்த்துக்கோங்க. பிரிட்டன்லேருந்து வந்துட்டு நாடாளுமன்ற அரசு, ஒற்றை குடியுரிமை, அப்புறம் சட்டத்தின் ஆட்சி, இதை பற்றியெல்லாம் கொடுத்துருக்காங்க. நெருக்கடி நிலை அது முக்கியமானது, அது வந்துட்டு பார்த்துக்கோங்க. அரசமைப்பு சட்ட திருத்த சட்டம் அதுவும் வந்துட்டு பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு பார்க்கும்போது ஒரு மாதிரி தான் இருக்கும். எது மட்டும் தெரியாதோ அதை மட்டும் ஃபஸ்ட்டு நோட் பண்ணி வச்சு படிச்சிங்க அப்படின்னா ஈஸியாக வந்துட்டு படிச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்மளோட இந்திய அரசியலமைப்பு சட்டம் வந்துட்டு எந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதாவது அந்த சிறப்பியல்புகள் அப்படின்னு பார்ப்போம் இல்லைங்களா, இதுதான் வந்துட்டு நீளமான எழுதப்பட்ட அரசியலமைப்பு. உலகத்திலே வந்துட்டு இந்திய அரசியலமைப்பு தான் நீளமான எழுதப்பட்ட அரசியலமைப்பாக கருதப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. மத்திய மாநில அரசுகள் அதோட உறவுகள் பற்றி நிறையா பாகங்கள் வந்துட்டு விதிகள் வந்துட்டு இதில் இருக்குது. அதுக்கப்புறம் தனிநபர்களுக்கான உரிமைகள், அடிப்படை உரிமைகள் என்னென்ன, அரசு நெறிமுறை கோட்பாடுகள் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு நிறையா வந்துட்டு கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட்டு இறையாண்மை, சமதர்ம, சமய சார்பின்மை, மக்களாட்சி, குடியரசு அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க பாருங்கள். இறையாண்மை அப்படின்னா என்னென்னா ஒரு நாட்டோட உயர்ந்தபட்ச அதிகாரம். இப்போ ஒருத்தவங்க அரசு அதிகாரி வந்துட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்கள தேர்ந்தெடுக்கிற உரிமை வந்துட்டு ஒரு குடிமகனுக்கும் வந்துட்டு இருக்கும். எலெக்ஷனில் வந்துட்டு நம்ம ஓட்டு போடுறோம் இல்லைங்களா, அதை வந்துட்டு சொல்கிற மாதிரி இருக்கும். ஒரு நாட்டோட உயர்ந்தபட்ச அதிகாரத்தை தான் வந்துட்டு இறையாண்மை, அது வந்துட்டு ஒரு அடித்தட்டு மக்கள்கிட்ட கூட இருக்குது அப்படிங்கிறத சொல்கிற மாதிரி. நெக்ஸ்ட்டு சமதர்மம் அப்படிங்கிற சொல் வந்து 42வது திருத்த சட்டம் மூலமாக தான் இணைக்கப்பட்டது. அது நமக்கு தெரியும். அந்த முகவுரையில் வந்துட்டு திருத்தியிருப்பாங்க இல்லைங்களா, அதை வந்து சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்மளோட இந்தியாவில் சமதர்மம், முதலாளித்துவம் இந்த பொருளாதாரங்கள் இணைந்த கலப்பு பொருளாதார முறை தான் வந்துட்டு கடைபிடிக்கப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. காந்திய கோட்பாடு, அதாவது அகிம்சை, அந்த காந்தி கொள்கை அப்படிங்கிற மாதிரி ஒரு வேர்டு வந்துட்டு யூஸ் பண்ணியிருப்பாங்க 10th புக்கில் பார்த்தீங்கன்னா. காந்திய வழியோ காந்திய கோட்பாடு ஏதோ ஒன்று சொல்லியிருப்பாங்க. அந்த முறையில் தான் வந்துட்டு செயல்படுது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நம்மளோட இந்திய குடியரசு வந்துட்டு தேர்தல் மூலமாக தான் அரசின் தலைவர்களை வந்துட்டு தேர்ந்தெடுக்கிறாங்க. மற்ற முடியரசு நாடுகள் மாதிரி அவங்களோட வாரிசுகளையோ இல்லை வந்துட்டு மக்களை வந்துட்டு கலந்தாலோசிக்காமல் அவங்களையெல்லாம் வந்துட்டு எடுக்க முடியாது. இந்தியாவில் வந்துட்டு ஒரு அதிகாரிகள், அரசோட தலைவரும் வந்துட்டு மக்களால் தான் வந்துட்டு தேர்ந்தெடுக்கப்படுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு சிலதெல்லாம் மறைமுக வாக்களிப்பு மூலமாக தேர்ந்தெடுப்பாங்க, ஒரு சிலவங்க நேரடியாக. இப்போ குடியரசுத் தலைவர்லாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா மறைமுகமாக தான், நம்ம தேர்ந்தெடுத்த உறுப்பினர்கள் தான் அவரை தேர்ந்தெடுப்பாங்க. அதில் வந்துட்டு நமக்கு டைரெக்டாக ஓட்டு போட முடியாது. ஆனால் நம்ம தேர்ந்தெடுத்த உறுப்பினர்களால் தான் வந்துட்டு குடியரசுத் தலைவர் வந்துட்டு தேர்ந்தெடுப்பாங்க. இப்போ நாடாளுமன்ற ஆட்சி முறை அப்படின்னா மத்திய அரசு, மாநில அரசு அப்படின்னு சொல்லியிருக்கும். மத்திய அரசோட நிர்வாகத் தலைவராக யார் இருப்பாங்க அப்படின்னா குடியரசுத் தலைவர். நாட்டோட முதல் குடிமகனாக குடியரசுத் தலைவர் தான் வந்துட்டு இருப்பார். ஆனால் அவர் வந்துட்டு ஒரு பெயரளவில் தலைவராகவும், பிரதமர் தான் வந்துட்டு உண்மையான தலைவராகவும் இருப்பார். குடியரசுத் தலைவருக்கு வந்துட்டு 5 ஆண்டுகள் பதவிக்காலம். அவர் வந்துட்டு அடுத்தது பிரதமர். அவங்க வந்துட்டு இப்போ மத்தியில் வந்துட்டு எந்த கட்சி நாடு முழுவதும் வந்துட்டு நிறைய எம்பியில் வந்துட்டு
பாராளுமன்ற தொகுதியில் வந்துட்டு ஜெயிக்கிறாங்களோ அதில் பெரும்பான்மை பெறவங்க வந்துட்டு பிரதமராக வந்துட்டு இவர் குடியரசுத் தலைவர் வந்துட்டு நியமிப்பார். இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி படித்தது தான். ஒற்றை குடியுரிமை நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஒற்றை குடியுரிமை முறை தான் வந்துட்டு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. வயது வந்தோர் வாக்குரிமை அப்படின்னா நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் 18 வயது நிரம்பிய எல்லாருமே வந்துட்டு ஓட்டு போடலாம். படித்தவங்களாக இருந்தாலும் சரி, படிக்காதவங்களாக இருந்தாலும் சரி, ஏழை மக்களாக இருந்தாலும் சரி, யார் வேணாலும் ஓட்டு போடலாம். ஆனால் முன்னாடி பழைய காலத்தில் எப்படி இருந்துச்சு அப்படின்னா ஓட்டு போடுறதுக்கு பணக்காரங்க மட்டும்தான் ஓட்டு போடணும் அப்படிங்கிற நிலைமையில இருந்துச்சு. இப்போ அந்த மாதிரிலாம் இல்லை. சுதந்திரமான ஒருங்கிணைந்த நீதி அமைப்பு அப்படின்னா நீதிமன்றங்கள், அதாவது நீதி அமைப்பு வந்துட்டு படிநிலைகளை கொண்டதாக வந்துட்டு இருக்கும். இப்போ மாவட்ட நீதிமன்றம், அதுக்கப்புறம் உயர் நீதிமன்றம், அதுக்கப்புறம் உச்ச நீதிமன்றம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு இடத்துல நமக்கு வந்துட்டு நீதி கிடைக்கல அப்படிங்கும்போது அடுத்தடுத்த இதுக்கு வந்துட்டு நம்ம கேஸ் போடலாம். அந்த மாதிரி படிநிலைகளை கொண்டதாக வந்துட்டு அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது அடிப்படை உரிமைகள் அப்படின்னு எதை சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு குடிமகனுக்கும் நம்ம இந்தியாவில் கிடைக்க வேண்டிய அடிப்படை உரிமைகள் 6 அப்படின்னு சொல்கிறாங்க. இதை வந்துட்டு யாருனாலே வந்துட்டு தடை செய்ய முடியாது. நம்ம அரசியலமைப்பு சட்டமே வந்துட்டு நமக்கு கொடுத்துருக்கு. ஒரு இந்தியாவில் பிறந்துட்டாங்க அப்படின்னாலே அவங்களுக்கு வந்து இந்த அடிப்படை உரிமைகள்லாம் இருக்குது. ஒரு சில காலத்தில் இப்போ கோவிட்டில் வந்துட்டு நமக்கு லாக்டவுன்லாம் போட்டிருக்காங்க இல்லைங்களா, இந்த நெருக்கடி நிலையில் கூட அடிப்படை உரிமைகள் 20, 21 இந்த ரெண்டையும் வந்துட்டு யாருனாலே எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. 20 வந்துட்டு இப்போது குற்றஞ்சாட்டப்பட்டிருப்பாங்க, அவங்களுக்கான உரிமைகள். அதுக்கப்புறம் 21 அப்படிங்கிறது தனி மனிதன் வந்து சுதந்திரமாக வாழ்கிறதுக்கான உரிமை. இந்த ரெண்டையும் வந்துட்டு எதுவும் பண்ண முடியாது. அதாவது குடியரசுத் தலைவர் அவசர நிலை அறிவிக்கும் போது கூட இந்த அடிப்படை உரிமைகளை வந்துட்டு நீக்க முடியாது. இது வந்துட்டு 10th புக்கில் தெளிவாக கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட் ஒன் வந்துட்டு கல்வி உரிமை. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் வந்துட்டு 2002 இதில் 10th புக்கில் 86வது திருத்தம் கொடுத்துருப்பாங்க, 82வது திருத்தம் கொடுத்துருக்காங்க. எது கரெக்டுன்னு தெரில. உங்களுக்கு கரெக்டான ஆன்சர் தெரிஞ்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இந்திய அரசியலமைப்பில் 82வது திருத்தம் 2002 படி அந்த தொடக்க கல்வி, அதாவது முன்பருவ மழலையர் கல்வி அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு வந்துட்டு கல்வி வந்துட்டு கட்டாயம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அது 21A கீழே வந்துட்டு கொண்டு வருவாங்க அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. சிறார் இலவச கட்டாய கல்வி சட்டம் 2009 அரசமைப்பு உறுப்பு 21A கீழ் வழங்கப்படும் அடிப்படை உரிமைகளை நிறைவேற்றும் வண்ணம் இயற்றப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுவே தான் அந்த 21A கீழே கொண்டு வரும். நமக்கு அந்த புக்கில் வந்துட்டு ABCD அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க, இதில் வந்துட்டு அந்த மாதிரி வந்துட்டு கொடுத்துருக்காங்க. அடுத்தது அரசின் வழிகாட்டு நெறிமுறைகள் வந்துட்டு எதில் இருக்கும் அப்படின்னா பகுதி 4 வந்துட்டு கொடுத்துருப்பாங்க. இதில் வந்துட்டு நம்மளோட இந்திய அரசுக்கான வழிகாட்டு நெறிமுறைகள் வந்துட்டு இருக்கும். அடிப்படை கடமைகள் வந்துட்டு 42வது திருத்தத்தின் மூலமாக சேர்த்துருப்பாங்க. பகுதி 4A அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதில் வந்துட்டு 51A அதுக்கு கீழே வந்துட்டு 10 அடிப்படை கடமைகள் வந்துட்டு இருக்கும். தேசிய கொடியை மதிக்கணும், தேசிய கீதத்தை மதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்தது கூட்டாட்சி அல்லது ஒற்றையாட்சி அப்படின்னா என்னென்னா ஒன்றியம், மாநிலம் இது ரெண்டும் சேர்ந்தது கூட்டாட்சியாக தான் வந்துட்டு நம்ம இந்தியாவில் வந்துட்டு ஆட்சி நடந்துகிட்ருக்கு. மத்திய அரசு வந்துட்டு மாநில அரசாங்கத்தின் மீது வந்துட்டு அதிகாரம் வந்துட்டு செலுத்தும். துறைகள்லாம் எப்படி பிரிச்சிருப்பாங்க அப்படின்னா பொதுப்பட்டியல், மாநில பட்டியல், மத்திய பட்டியல் அப்படின்னு பிரிச்சிருப்பாங்க. எல்லா பட்டியலில் இருக்கிற துறைகள் மேலும் மத்திய அரசினால் சட்டம் வந்துட்டு போட முடியும். ஆனால் மாநில அரசு வந்துட்டு அதோட துறைகள் மீது தான் போட முடியும். இப்போது மத்திய அரசு நினச்சிது அப்படின்னா மாநில துறைகளில் இருக்கிற எது மேலே வேணாலும் சட்டங்கள் வந்துட்டு இயற்றலாம். அதை வந்துட்டு கண்டிப்பாக மாநில அரசு வந்துட்டு ஏற்றுக்கணும். இந்த கூட்டாட்சி முறையை வச்சு தான் வந்துட்டு செயல்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பாராளுமன்ற மேலாதிக்கம் அப்படின்னா என்னென்னா நாடாளுமன்ற மேலாதிக்கம், நீதி சீராய்வு சமநிலை, நாடாளுமன்ற மேலாதிக்கம். இதில் வந்துட்டு என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா இப்போ நாடாளுமன்றத்தில் வந்துட்டு ஏதோ ஒரு மனு வந்துட்டு தாக்கல் பண்ணுறாங்க, ஒரு சட்டம் வந்துட்டு இயற்றுறாங்க அப்படின்னா அது வந்துட்டு நம்மளோட இந்திய அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிராகவோ இல்லை மக்களுக்கு வந்துட்டு ஏதாவது ஒரு விதத்தில் தீமை பயக்கிற மாதிரியோ இருந்துச்சு அப்படின்னா உச்சநீதிமன்றம் வந்துட்டு டைரெக்டாக தலையிட்டு அந்த சட்டம் வந்துட்டு நிறைவேறாமல் வந்துட்டு தடுத்து நிறுத்த முடியும். அதே மாதிரி இப்போ உச்சநீதிமன்றம் வந்துட்டு ஏதாவது ஒரு தீர்ப்போ இல்லை ஏதோ ஒன்று வழங்குது அப்படின்னா
அதில் வந்துட்டு இந்த நாடாளுமன்றம் வந்துட்டு தலையிட முடியும். இதை தான் வந்துட்டு இந்த நீதி சீராய்வு சமநிலை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதாவது நாடாளுமன்றத்தில் இயற்றப்பட்ட சட்டம் அரசமைப்பின் அடிப்படை தத்துவத்திற்கு முரணானதாக இருந்தால் அதை செல்லாததாக்கும் அதிகாரம்தான் நீதி சீராய்வு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நீதி அமைப்பு, நாடாளுமன்றம் இந்த ரெண்டுமே வந்து ஒன்றுக்கொன்று மேலாதிக்கத்தன்மை கொண்டதாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்தது இந்திய குடியுரிமை. நமக்கு தெரியும் இந்திய குடியுரிமை சட்டம் வந்துட்டு 1955 கொண்டு வரப்பட்டிருக்கு. இது வரைக்கும் 8 முறை வந்துட்டு அதில் கரெக்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி தெரியும். அதில் எப்படி வந்துட்டு ஒரு குடிமகன் வந்துட்டு குடியுரிமை பெறுதல், அதை வந்துட்டு எப்படி இழக்கிறது, அதை பற்றின பாயிண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு நிறையா கொடுத்துருப்பாங்க. 2015 February 27 மக்களவையில் மத்திய உள்துறை துணை அமைச்சர் வந்துட்டு என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா அதில் ஒரு திருத்தம் வந்துட்டு கொண்டு வந்திருப்பார். 2015 இப்போ நம்ம வெளிநாடுகள்லேருந்து வராங்க இல்லைங்களா, அதாவது பதிவு மூலமாகவோ அல்லது இயல்பு குடியுரிமை கோரியோ நம்மக்கிட்ட விண்ணப்பிக்கிறாங்க அப்படின்னா ஒரு சில அடிப்படை தகுதிகள் வந்துட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லி திருத்தம் பண்ணியிருப்பாங்க 2015. அரசு பணியில் 12 மாதங்கள் வந்துட்டு கண்டிப்பாக இருக்கணும். அப்படி இருந்தால் தான் வந்துட்டு குடியுரிமை கோரி விண்ணப்பிக்க முடியும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு அடிப்படை உரிமைகள். இது வந்துட்டு பகுதி 3 வந்துட்டு அடிப்படை உரிமைகளை பற்றி சொல்லியிருப்பாங்க. சமத்துவ உரிமை, சுதந்திர உரிமை, சுரண்டலுக்கு எதிரான உரிமை, மத வழிபாட்டிற்கான உரிமை, கல்வி மற்றும் கலாச்சார உரிமை அப்படின்னு சொல்லிட்டு. இதில் சொத்துரிமை வந்துட்டு 1978 44வது அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தின்படி நீக்கப்பட்டு 300Aக்கு கீழே வந்துட்டு சேர்க்கப்பட்டது. இதெல்லாம் நம்ம 10th புக்கில் படித்ததே தான். அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 32 வந்துட்டு என்ன சொல்லுது அப்படின்னா, ஒரு தனி குடிமகனோட உரிமை வந்துட்டு மறுக்கப்படும் போது நம்ம நீதிமன்றத்தை போயிட்டு அணுகலாம். அதை தான் வந்துட்டு இந்த உறுப்பு 32 வந்துட்டு சொல்லுவாங்க. இதை தான் வந்துட்டு அம்பேத்கர் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் இதயம் மற்றும் ஆன்மா அப்படின்னு சொல்லி சொல்லுவார், இந்த உறுப்பு 32. அது வந்துட்டு நோட் பண்ணிக்கோங்க. இந்த கருத்து சுதந்திரம், இணைய சவாலும் இதில் வந்துட்டு சும்மா நம்மளுக்கு புரிய வைக்கிறதுக்காக ஒரு இது சொல்லியிருப்பாங்க. எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இது வந்துட்டு நமக்கு முக்கியமானதில்லை, ஜஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தது அரசு கொள்கை வழிகாட்டு நெறிமுறைகள் அப்படின்னா என்னென்னா, இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் புதிய அம்சம் அப்படின்னு சொல்லியிருப்பார். இதை சமூக பொருளாதார நீதியை நிலைநாட்டும் வண்ணம் இந்த அரசு கொள்கை வழிகாட்டு நெறிமுறைகள் வந்துட்டு இருக்கும். இதில் வந்துட்டு என்னென்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, ஆணுக்கும் பெண்ணுக்கும் வந்துட்டு சம ஊதியம், அதுக்கப்புறம் இலவச கட்டாய அடிப்படை கல்வி, வேலை பார்க்கும் உரிமை இதெல்லாம் வந்துட்டு கொடுக்கணும் அப்படின்ட்டு இருப்பாங்க. இந்திய அரசியலமைப்போட பாகம் 4க்கு கீழே முதுமை, வேலையின்மை, நோய்வாய்ப்படுதல், உடல் வலிமை கொண்டோர், வாழ்வாதாரத்துக்கு தேவையான திட்டங்கள், பொருளாதார ரீதியாக பிற்படுத்தப்பட்ட பிரிவு, மக்களுக்கு சிறப்பு முன்னுரிமை, வளங்கள் பகிர்வு, இதுக்கு எல்லாத்தையுமே வந்துட்டு இதில் தான் வந்துட்டு சொல்லியிருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது பஞ்சாயத்து ராஜ். காந்தி வர்சஸ் அம்பேத்கர் தான் அந்த எதிர்னு வந்துட்டு கொடுத்துருக்காங்க. இதில் வந்துட்டு என்னென்னா, பஞ்சாயத்து ராஜ் காந்தியடிகளுக்கும் அம்பேத்கருக்கும் வந்துட்டு ஒரு கருத்து வேறுபாடு வந்துட்டு இருக்கும். காந்தியடிகள் என்ன சொல்லுவார் அப்படின்னா, நம்மளோட பாரம்பரிய வழக்கப்படி இப்போ இந்திய அரசு அப்படின்னா ஒரு கிராமத்தில் கடைக்கோடியில் இருக்கிற ஒருத்தருக்கு கூட இது வந்துட்டு நம்ம நாடு, இதுக்கு வந்துட்டு நம்ம ஓட்டு போடணும், அரசாங்கத்தில் வந்துட்டு நம்மளும் ஒரு அங்கம் அப்படிங்கிறத உணரணும், அதனால் கிராமங்கள் வந்துட்டு ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லுவார். ஆனால் அதுக்கு அம்பேத்கர் வந்துட்டு என்ன சொல்வார் அப்படின்னா, இல்லை கிராமங்கள் வந்துட்டு அவ்வளோ முக்கியம் கிடையாது, அங்கே வந்துட்டு அவ்வளோ படிப்பில்லை யாருக்கும், அதுக்கப்புறம் ஜாதி மதம் அதை வச்சு தான் அவங்க எல்லாமே வந்துட்டு பண்ணுவாங்க, அதனால் அவ்வளோ முக்கியத்துவம் தர தேவையில்லை அப்படின்னு சொல்லி அம்பேத்கர் வந்துட்டு சொல்லுவார். ஆனால் காந்தியடிகள் வந்துட்டு அதை ஒத்துக்கவே மாட்டார். என்ன சொல்வார்னா, ஒரு சிறப்பான அரசாங்கம் வந்துட்டு அமையணும் அப்படின்னா கிராமம் வந்துட்டு ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லுவார். அதை வந்துட்டு ஒரு மக்களிடம் எந்த அளவுக்கு அதிகாரம் இருக்கிறதோ அந்த அளவிற்கு இது மக்களுக்கு சிறந்த பயனளிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு காந்தியடிகள் வந்துட்டு சொல்லியிருப்பார். இந்த சுயராஜ்யம் வேணும், பஞ்சாயத்து ராஜ் அதை மாதிரிலாம் அமைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்துட்டு சொல்லுவார். இந்தியாவில் வாழும் கடைக்கோடி ஏழை கூட இது தனது நாடு என்று உணரும் நிலையை உருவாக்கி அதில் அவரது குரல் வலுவாக உயரும் வகையில் வலிமையான இந்தியாவை உருவாக்க நான் பாடுபடுவேன் அப்படின்னு சொல்லியிருப்பார். இவர் அம்பேத்கர் வந்துட்டு அதை ஒத்துக்கவே மாட்டார். அதனால் அவர் என்ன சொல்வார் அப்படின்னா, கிராமம் அப்படிங்கிறது அறியாமை மற்றும் வகுப்புவாதத்தின் இருப்பிடம் அப்படின்னு சொல்லியிருப்பார்.
அதுக்காக நம்ம வந்துட்டு இந்த இடத்துல அம்பேத்கர் மக்களுக்கு எதிராக இருக்கார் அப்படிங்கிற மாதிரி நம்ம நினைக்கக்கூடாது. ஏன்னா அவர் பிற்படுத்தப்பட்டோர் அந்த பிரிவை சேர்ந்தோர்னால அந்த ரொம்ப எல்லோரும் இது பண்ணியிருப்பாங்க, ரொம்ப கஷ்டப்படுத்தியிருப்பாங்க. அதனால் வந்துட்டு அவர் அவரோட அனுபவத்தை வச்சு அவர் சொல்லியிருப்பார். ஸோ இதுக்கப்புறமாவது நல்லா இருக்கணும் அப்படின்னா இந்த பஞ்சாயத்து ராஜ் அதெல்லாம் வேணாம் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லுவார். அதனால் என்ன பண்ணுவார் அப்படின்னா, அவர் எழுதின அரசியலமைப்பு சட்டத்தில் பஞ்சாயத்து ராஜ் அப்படிங்கிற வார்த்தையே வந்துட்டு குறிப்பிட்டிருக்கவே மாட்டார். இதெல்லாம் ரொம்ப முக்கியமான இன்ஃபர்மேஷன். அதுக்கப்புறம் அரசியலமைப்பு சட்ட பாகம் 4ல் அரசு கொள்கை வழிகாட்டு நெறிமுறைகள் அப்படிங்கிற பிரிவில் தான் மாநில அரசாங்கத்துக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் பஞ்சாயத்து ராஜ் அப்படிங்கிற ஒரு அமைப்பை வந்துட்டு உருவாக்கிக்கங்க அப்படின்னு ஒரு ஆப்ஷன் மட்டும் கொடுத்துருப்பாரு. அதை தான் வந்துட்டு ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது அடிப்படை கடமைகள் என்னென்ன அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது ஆஸ் யூஷுவல் வந்துட்டு நமக்கு பாகம் 4A 51A கீழே 10 உரிமைகள் வந்துட்டு கொடுத்துருப்பாங்க. 10 கடமைகள் வந்துட்டு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. தேசிய கொடி தேசிய கீதத்தை மதிக்கணும், அதுக்கப்புறம் நாட்டோட பாதுகாப்புக்கு ஏதாவது அச்சுறுத்தல் ஏற்படும் போது நம்ம அதுக்காக பணிபுரியனுக்கு வந்துட்டு ரெடியாக இருக்கணும், பெண்களுக்கு வந்துட்டு மரியாதை கொடுக்கணும், பொது சொத்துக்களை பாதுகாக்கணும். இதெல்லாம் நீங்கள் படித்தாலே புரிகிற மாதிரி தான் வந்துட்டு இருக்குது. அடுத்தது இந்தியாவில் நாடாளுமன்ற மக்களாட்சி அப்படின்னா உறுப்பு 79க்கு கீழே வந்துட்டு ஒன்றியத்தின் நாடாளுமன்றம், குடியரசுத் தலைவர், அதுக்கப்புறம் ஈரவைகள், மக்களவை, மாநிலங்களவை பற்றி டீட்டெயில்டாக வந்துட்டு இதில் சொல்லியிருப்பாங்க. இந்த ஃப்ளோ சார்ட் பார்த்திங்கனாலே புரியும். குடியரசுத் தலைவரை வந்துட்டு யாரால் தேர்ந்தெடுப்பாங்க அப்படின்னா நாடாளுமன்றத்தில் இருக்கிற 2 மக்களவை மாநிலங்களவை உறுப்பினர்கள், அதுக்கப்புறம் சட்டமன்ற உறுப்பினர்கள், இவங்களை வாக்காளராக வச்சு தான் குடியரசுத் தலைவரோட வாக்காளர் பட்டியல் வந்துட்டு தயாரிக்கப்படுது. இது மூலமாக தேர்தல் நடத்தப்பட்டு பிரதிநிதித்துவ முறையில் தான் வந்துட்டு இவரையும் வந்துட்டு தேர்ந்தெடுப்பாங்க. ஒரு குடியரசுத் தலைவரான என்ன தகுதிகள் இருக்கணும், அதுக்கப்புறம் அவருக்கு என்னென்ன பொறுப்புகள் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் மத்திய அரசு லெசனில் வந்துட்டு டீட்டெயிலாக நம்ம பார்த்துருக்கோம். 10th படிக்காமல் இருந்தீங்கன்னா படிச்சுக்கோங்க. அடுத்தது மாநிலங்களவை, மக்களவை. மாநிலங்களவையில் 250 உறுப்பினர்கள் இருப்பாங்க. 238 பேர் வந்துட்டு மாநிலங்கள், அதுக்கப்புறம் ஒன்றிய ஆளுகைக்கு உட்பட்ட சட்டமன்றங்கள் மூலமாக வந்துட்டு அந்த தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் மூலமாக தேர்ந்தெடுக்கப்படுவாங்க. இதை தவிர 12 பேர் குடியரசுத் தலைவர் வந்துட்டு நியமிப்பார். அந்த கல்வி, இது விளையாட்டுத்துறை, இலக்கியம், அதுலேருந்தெல்லாம் செலக்ட் பண்ணுவார் இல்லைங்களா, அது. அடுத்தது இந்த மாநிலங்களவை அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு நிரந்தர அவை, 6 ஆண்டுகள் வந்துட்டு இருக்கும். அதை வந்துட்டு யாருனாலையும் கலைக்க முடியாது. அதில் இருக்கிற உறுப்பினர்களில் வந்துட்டு 3ல் 1 பங்கு 2 வருஷத்துக்கு ஒரு தடவை இதாகிடுவாங்க, ரிட்டையர்ட் ஆவாங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அடுத்தது மக்களவையில் மொத்தம் 545 உறுப்பினர்கள் வந்துட்டு இருப்பாங்க. 543 உறுப்பினர்கள் வந்துட்டு மக்களால் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்படுவாங்க. 2 பேர் வந்துட்டு குடியரசுத் தலைவர் வந்துட்டு நியமிப்பார். இதில் வந்துட்டு இந்த மக்களவையோட காலம் வந்துட்டு 5 ஆண்டுகள். ஆனால் நிரந்தரமானது அப்படின்னு சொல்ல முடியாது. இப்போ மத்திய அரசு அங்கே வந்துட்டு அந்த கட்சி வந்துட்டு பெரும்பான்மை இழக்குது அப்படின்னா இதை வந்துட்டு கலைக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. குடியரசுத் தலைவருக்கு தான் வந்துட்டு அந்த கலைக்கிறதுக்கான அதிகாரம் இருக்குது. அடுத்தது மாநிலங்களவையின் பொருத்தப்பாடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மாநிலங்களவை அப்படிங்கிற ஒரு அமைப்பு வந்துட்டு எதுக்கு கொண்டு வந்தாங்க? இப்போ எம்எல்ஏ எலெக்ஷன் நடக்குது, நம்ம சட்டமன்றம் இருக்குது, ஓகே. எம்பி எலெக்ஷன் நடக்குது, ஸோ நாடாளுமன்றம் அப்படிங்கிறதோட விட்டுருக்கலாம்ல, எதுக்கு மாநிலங்களவை அப்படின்னு ஒன்று தனியாக இருக்குது அப்படின்னு இதில் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. எதை பேஸ் பண்ணியிருக்கு அப்படின்னா ஆங்கிலேயர்கள் வந்துட்டு மாண்டேக செம்ஸ்போர்ட் திட்டம் அப்படின்னு ஒன்று கொண்டு வந்திருப்பாங்க. 1919 வந்துட்டு நம்ம பார்த்துருப்போம். அதில் வந்துட்டு அந்த மாநிலங்களவை, அந்த சட்டப்பேரவை, கீழவை அப்படிங்கிற மாதிரிலாம் அவங்க வந்துட்டு நிறையா இதெல்லாம் கொண்டு வந்திருப்பாங்க. அதை பேஸ் பண்ணி தான் மாநிலங்களவை அப்படிங்கிற ஒரு அமைப்பு வந்துட்டு இந்தியாவில் இன்னுமே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாநிலங்களவை மேலவை அப்படின்னு அழைக்கப்படுது. இது எப்போ இருந்து அந்த மாதிரி அழைக்கப்படுதுன்னா 1954 ஆகஸ்ட் 23 அன்னைக்கு தான் மாநிலங்களவை தலைவரால் அறிவிக்கப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாநிலங்களவையை மேலவை அப்படின்னு இந்த அன்னைக்கு தான் வந்துட்டு அறிவிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஒன் வந்துட்டு
இது எல்லாமே வந்துட்டு அந்த இதில் கொடுத்துருக்கிறதா, மாநிலங்களவை உறுப்பினர்கள் எத்தனை பேர் இருப்பாங்க, யார் தேர்ந்தெடுப்பாங்க அப்படின்னு சொல்லி தான் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் 1952 மே 13 அன்னைக்கு தான் இந்த மாநிலங்களவையோட முதல் கூட்டம் வந்துட்டு தொடங்குச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த டேட் ரொம்ப முக்கியம், பார்த்துக்கோங்க. 1952 மே 13 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் விவாதமெல்லாம் எப்படி நடக்கும் அப்படின்ட்டு இருக்காங்க. மாநிலங்களவையில் CN அண்ணாதுரை வந்துட்டு ஒரு உரை நிகழ்த்தியிருப்பார். என்னென்னா, அரசு அலுவல் மொழி அந்த 343 வந்துட்டு சொல்லியிருப்பாங்க இல்லைங்களா. 1963 என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, இந்தி மட்டும் ஆட்சி மொழியாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்போ இவர் என்ன சொல்வார் அப்படின்னா, இந்தியாவில் 42% மக்கள் ஹிந்தி பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்லிவிட்டு ஹிந்தி மொழியை வந்துட்டு ஆட்சி மொழியாக அறிவிக்கணும் அப்படின்னு சொல்கிறீங்க. ஆனால் அந்த 42% மக்கள் வந்துட்டு காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் பரவி இல்லை. அந்த மாதிரி 20% மக்கள் பரவி இருந்தால் கூட ஹிந்தியை மட்டும் ஆட்சி மொழியாக நாங்கள் வந்துட்டு ஏற்றுக்குவோம். ஆனால் அந்த 42 விழுக்காடு மக்கள் எங்கே இருக்காங்க அப்படின்னா, உத்தரப்பிரதேசம், பீகார், ராஜஸ்தான், மத்திய பிரதேசம் இந்த 4 மாநிலங்களில் மட்டும்தான் வந்துட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு இடத்துல குவிஞ்சிருக்கிற மக்கள் அதிகமாக பேசுகிற மொழியை வச்சு எப்படி வந்துட்டு நம்ம நாட்டுக்கே ஒரு மொழியை வந்துட்டு நீங்கள் அறிவிக்க முடியும்? நீங்களே யோசிச்சு பாருங்கள். இந்தியா வந்துட்டு ஒரு பெரிய நாடு, இதை வந்துட்டு ஒரு துணை கண்டம் நம்ம சொல்கிறோம் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருப்பார். அதை பற்றி இதில் கொடுத்துருப்பாங்க. இதெல்லாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா ஒரு ஜென்ரல் நாலேஜ் மாதிரி தான். அதனால தான் இதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. மெயின்ஸ்க்கு ஏதாவது நம்ம எழுதுவோம் இல்லைங்களா, இப்போ மொழிகள் பற்றியெல்லாம் ஏதாவது கேட்குறாங்க அப்படின்னா இதெல்லாம் நம்ம கொஞ்சம் டீட்டெயில்டாக எழுதலாம். அடுத்தது மாநிலங்களவை பற்றி. மாநிலங்களவைனா என்ன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்திய நாடாளுமன்றத்தோட மேலவை மாநிலங்களவை அப்படின்னு அழைக்கப்படுது. மாநிலங்களவையோட முதல் கூட்டத்தொடர் 1952 மே 13 அன்னைக்கு நடந்துச்சு. மாநிலங்களவை கூட்டத்தொடர் 3 தொடராக நடக்கும். நிதிநிலை, அதுக்கப்புறம் மழைக்கால கூட்டத்தொடர், குளிர்கால கூட்டத்தொடர். எப்போன்னு அந்த மந்த் கொடுத்துருக்காங்க பாருங்கள். நிதிநிலை ஃபெப்ரவரியிலேருந்து மே மாதம் வரைக்கும், மழைக்காலம் ஜூன்லேருந்து ஆகஸ்ட் வரைக்கும், குளிர்காலம் அப்படிங்கிறது டிசம்பர் வரைக்கும், நவம்பர்லேருந்து டிசம்பர் வரைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. 2014 ஆகஸ்ட் 1 அன்னைக்கு தான் நீதிமன்ற மொழியாக தமிழை வந்துட்டு பயன்படுத்துதல், அதை பற்றின விவாதம் வந்துட்டு நடந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பாக்ஸில் கொடுத்துருக்கிறதெல்லாம் முக்கியமானது, பார்த்துக்கோங்க. அடுத்தது நம்மளோட தமிழ்நாடு சட்டமன்றத்தில் நடந்த ஆரோக்கியமான விவாதங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலதெல்லாம் கொடுத்துருக்காங்க. இப்போ ஒரு கட்சி ஆட்சிக்கு வருது அப்படின்னா, அந்த முன்னாடி இருந்த கட்சி ஏதாவது சட்டங்கள் இயற்றியிருக்காங்க அப்படின்னா அதை நீக்குவாங்க, அதை வேறு ஏதாவது முக்கியமானதெல்லாம் இது பண்ணுவாங்க இல்லைங்களா. அதை பற்றி இதில் டீட்டெயில்டாக கொடுத்துருப்பாங்க. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் கீழ் உருவான மதராஸ் மாகாண முதல் சட்டமன்றத்தில் வந்துட்டு ராஜாஜி கொண்டு வந்த அடிப்படை கல்வி திட்டம் வந்துட்டு விமர்சிக்கப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா அது வந்துட்டு ஒரு குறிப்பிட்ட மக்களுக்கு மட்டும் கல்வி பெற மாதிரியும் மற்றவங்களுக்கு கல்வி கிடைக்காத மாதிரியும் வந்துட்டு இருந்துச்சு அப்படின்ட்டு. உடனே காமராஜர் வந்துட்டு முதலமைச்சராக பதவி ஏற்றதும் இந்த திட்டத்தை வந்துட்டு இது பண்ணிவிட்டு கல்வி அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் அடிப்படையான ஒன்று அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்துடுவார். அதுக்கப்புறம் ராஜாஜியோட காலத்தில் நிலமற்ற விவசாய தொழிலாளர்களை பாதுகாக்கிற மாதிரி நிலச்சட்டங்கள் வந்துட்டு தொடரப்பட்டன அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே நம்ம இந்த இடத்துல நோட் பண்ண நினைப்போம்ல, அப்போ காமராஜர் வந்துட்டு பதவி ஏற்றதும் ராஜாஜி கொண்டு வந்த திட்டத்தை எல்லாம் நிறுத்திட்டார் போல் அப்படின்ட்டு. அதுக்காக தான் அந்த பாயிண்ட்டும் கீழே கொடுத்துருக்காங்க. நிலமற்ற விவசாய தொழிலாளர்களை பாதுகாக்கும் நிலச்சட்டங்கள் தொடரப்பட்டன அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் 1967 திமுக ஆட்சிக்கு வந்துட்டு வந்துச்சு. அப்போது CN அண்ணாதுரை அவர்கள் வந்துட்டு முதல்வராக பதவியேற்றிருப்பார். இந்த திருமண சட்டம் வந்துட்டு திருத்தப்பட்டு சுயமரியாதை திருமணங்கள், அதாவது மதச்சடங்குகள் இல்லாமல் திருமணங்கள் செய்கிறதுக்கு அங்கீகரிக்கப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு இவர் கருணாநிதி அவர்கள் வந்துட்டு வருவாங்க. நிறையா திட்டங்கள் சட்டங்கள் நிறையா வந்துட்டு கொண்டு வந்தார் அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் முக்கியமானது என்ன அப்படின்னா, பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கான இடஒதுக்கீடுகள், முஸ்லிம்களுக்கும் கிறிஸ்துவர்களுக்கும் சிறப்பு உள் ஒதுக்கீடு வழங்குவதுடன் பட்டியலினங்களுக்கும் மற்றும் பழங்குடியினருக்குமான ஒதுக்கீட்டின் கீழ் அருந்ததியர்களுக்கு உள் ஒதுக்கீடு வழங்குகிறது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இவர் வந்துட்டு இந்த பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு, முஸ்லீம்கள், இந்துக்கள் அவங்களுக்கெல்லாம் உள் ஒதுக்கீடுகள்லாம் வந்துட்டு நிறையா பண்ணியிருக்காரு அப்படின்றாங்க.
நெக்ஸ்ட்டு எம்ஜிஆர் அஇஅதிமுகவில் வந்துட்டு எம்ஜிஆர் அவங்க வந்துட்டு முதலமைச்சர் ஆனப்போ என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா வருவாய் நிர்வாகத்துறையில் வந்துட்டு பல மாற்றங்களை கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதில் முக்கியமானது என்னென்ன அப்படின்னா கிராம நிர்வாக அலுவலர் அந்த கர்ணம் பதவிக்கு வந்துட்டு முடிவு கட்டினார். இப்போது ஒரு அப்பா இருக்காங்க அப்படின்னா அவர் இறந்துட்டார் அப்படின்னு நெக்ஸ்ட் அவரோட பையன் அவங்களோட பரம்பரை அந்த மாதிரியே தான் வந்துட்டு அந்த வேலையில் வந்துட்டு இருந்திருக்காங்க. அந்த பதவிக்கு வந்துட்டு முடிவு கட்டினாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்தது 1992 நவம்பரில் உச்சநீதிமன்றம் மண்டல ஆணையம் வழக்கில் வந்துட்டு தீர்ப்பு வழங்குச்சு. அதில் வந்துட்டு 50% இடஒதுக்கீடு வழங்கி தீர்ப்பளிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதாவது ஒரு மண்டலத்துக்கும் கல்வி மற்றும் வேலை வாய்ப்புகளில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது தமிழ்நாடு மாநில சட்டமன்றம் கூட்டப்பட்டப்ப இடஒதுக்கீடுக்காக 69% ஒதுக்கீடு சட்டம் வந்துட்டு கொண்டு வரப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து தமிழ்நாடு மாநில சட்டமன்றத்தில் எத்தனை பேர் இருக்காங்க, எத்தனை உறுப்பினர்கள் வந்துட்டு அதில் தனி தொகுதியிலேருந்து தேர்ந்தெடுக்கப்படுறாங்க, பொது தொகுதியிலேருந்து தேர்ந்தெடுக்கப்படுறாங்க, முதல் கூட்டத்தொடர் எப்போ நடந்துச்சு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதில் புதுசாக இருக்கிற ஒரு பாயிண்ட் என்ன அப்படின்னா அரசமைப்பு உறுப்பு 333 கீழ் ஆங்கிலோ இந்திய பிரதிநிதி ஒருவர் ஆளுநரால் நியமிக்கப்படுகிறார். இது வந்துட்டு முக்கியமானது, பார்த்துக்கோங்க. 333 அப்படிங்கிறது. அதே மாதிரி 100 அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கும். 100 வந்துட்டு எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிச்சு அப்படின்னா அது வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இது வந்து நமக்கு ஓல்டு டேட்டா 16/5/2016 தமிழக சட்டமன்றத்திற்கு பொது தேர்தல் நடந்துவிட்டு 15வது தமிழக சட்டமன்றம் 21/5/2016 அமைக்கப்பட்டது. இது ஓல்டு டேட்டா. இப்போ இந்த கரண்ட்டாக எலெக்ஷன் நடந்த டேட்டு 16வது தமிழக சட்டமன்றம், அது வந்துட்டு நோட் பண்ணிக்கோங்க. இப்போ இருக்கிறது வந்துட்டு 16வது தமிழக சட்டமன்றம். அடுத்தது பொது கணக்கு குழு அப்படின்னு சொல்லி ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்கள். மக்களவை உறுப்பினர்கள்லேருந்து ஒருத்தரை பொது கணக்கு குழு தலைவராக தேர்ந்தெடுப்பாங்க. இதில் வந்துட்டு 1967-68 இந்த நம்ம இந்தியாவிலே ஃபஸ்ட்டு எதிர்க்கட்சி உறுப்பினர் ஒருவர் வந்துட்டு பொது கணக்கு குழு தலைவராக மக்களவை தலைவரால் தேர்ந்தெடுக்கப்பட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்மளோட கணக்கு வழக்குகள்லாம் ஆப்போசிட் டீமில் கொடுத்து பார்க்க சொல்கிற மாதிரி இந்த ஒரே ஒரு டைம் தான் இந்த மாதிரி நடந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. 1950 ஜனவரியிலிருந்து 2018 ஏப்ரல் வரை 1596 அறிக்கைகள் வந்துட்டு தாக்கல் செஞ்சுருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது இந்திய அரசமைப்பு திருத்த சட்டங்கள். இதில் வந்துட்டு அரசியலமைப்பு சட்ட திருத்தம் பண்ணணும் அப்படின்னா என்னென்னு கொண்டு வரணும். இப்போ அரசியலமைப்பு சட்டத்தில் ஏதோ ஒரு திருத்தம் கொண்டு வரணும் அப்படின்னா யாரோ ஒருத்தர் மட்டும் தனியாக டெசிஷன் எடுக்க முடியாது. இப்போ குடியரசுத் தலைவராக இருந்தாலும் சரி, இல்லை நாடாளுமன்ற உறுப்பினர்களாக இருந்தாலும் சரி, நிறையா பேர் வந்துட்டு கலந்து ஆலோசித்து ஓட்டெல்லாம் போட்டு அது தனி பெரும்பான்மையில் வாங்கி சிறப்பு அறுதி பெரும்பான்மை அதெல்லாம் பெற்றுச்சுன்னா மட்டும்தான் அந்த அரசியலமைப்பு சட்டத்தில் வந்துட்டு திருத்தம் வந்துட்டு கொண்டு வர முடியும். அதை பற்றி இதில் கொடுத்துருப்பாங்க. அதை வந்துட்டு 368 தான் வந்துட்டு சொல்லியிருப்பாங்க. அந்த அரசியலமைப்பு சட்டத்தில் ஏதாவது திருத்தம் பண்ணணும், நீக்கம் பண்ணணும், இல்லை மாற்றம் பண்ணணும் அப்படின்னா என்னென்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இதில் கொடுத்துருப்பாங்க. தனிப்பெரும்பான்மை மூலமாக, அதுக்கப்புறம் நாடாளுமன்றத்தோட ஈரவைகளிலும் பெரும்பான்மை பெறணும், அதில் மொத்த உறுப்பினர்களில் 50 விழுக்காடு உறுப்பினர்கள் வந்துட்டு அவைக்கு வந்து ஓட்டு போட்டிருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. பெரும்பான்மை பெறுவதோடு மட்டும் இல்லாமல் சட்டமன்றத்திலும் சரிபாதி ஒப்புதல் வந்துட்டு பெறணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி படித்தது தான். நம்மளோட இந்திய அரசியலமைப்பு விதிப்படி பொது வாக்கெடுப்பு வந்துட்டு நம்ம நாட்டில் வந்துட்டு இல்லை, சுவிட்சர்லாந்தில் தான் பொது வாக்கெடுப்பு வந்துட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம முன்னாடியே வந்துட்டு பார்த்தோம். அதாவது அரசியலமைப்பில் சட்ட திருத்தம் கொண்டு வரணும் அப்படின்னு. இப்போ ஏதாவது திருத்தம் கொண்டு வரணும் அப்படின்னா இந்தியாவில் எல்லோரும் ஓட்டு போட்டு இது பண்ணாதான் பண்ணோம் அப்படின்னா அதுக்கெல்லாம் ரொம்ப டைம் எடுக்கும். அதுவும் இல்லாமல் மக்களுக்கு ஏன் அதெல்லாம் கொண்டு வராங்க அப்படின்னு தெரியாது. அதுக்கப்புறம் நிறையா ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வரும். அதனால அந்த மாதிரி ஒரு மெத்தட் வந்துட்டு நம்ம நாட்டில் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அரசியலமைப்பு சட்ட முன்வரைவு அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இந்த பாக்ஸில் கொடுத்துருக்கிறது வந்துட்டு பார்த்துக்கோங்க. அரசியலமைப்பு திருத்த சட்ட முன்வரைவு அப்படின்னா ஏதாவது ஒரு மாற்றம் பண்ணணும் அப்படின்னா அதை பற்றி ஃபஸ்ட்டே நம்ம வந்துட்டு சொல்லணும். அதை பற்றி உறுப்பு 368(2) வந்துட்டு கொடுத்துருக்காங்க. இது வந்துட்டு நாடாளுமன்றத்தில் 2 அவைகள்லையும் கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. தனிநபர் சட்ட முன்வரைவு அப்படின்னா என்னென்னா ஒருத்தர் வந்துட்டு அமைச்சராக இல்லாமல் இருக்கலாம்,
மற்ற எந்த உறுப்பினரும் வந்துட்டு இல்லாமல் இருக்கலாம். இப்போ பொதுமக்களாக இருக்கிற ஒருத்தர் கூட ஏதாவது இந்த அரசியலமைப்பு சட்டத்தில் கொஞ்சம் மாற்றம் கொண்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி கொடுக்குறது தான் வந்துட்டு தனிநபர் சட்ட முன்வரைவு அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் பாசிபிளாக இந்தியாவில் இந்த மாதிரிலாம் நடந்திருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி நடந்திருக்கு. அதை பற்றினது எல்லாமே இந்த பாக்ஸில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இது வரைக்கும் 14 டைம் வந்துட்டு அந்த மாதிரி நடந்திருக்கு. 15ஆவதாக நடந்தது ஒன்று வந்துட்டு கீழே கொடுத்துருக்காங்க. அந்த பாக்ஸில் வந்துட்டு அதை அதுவும் கொடுத்துருக்காங்க. 15 தடவை வந்துட்டு இந்த தனிநபர் சட்ட முன்வரைவு வந்துட்டு நடந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. தனிநபர் சட்ட முன்வரைவுனா என்னென்னா, இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணுன்னா 2014 திருச்சியை சேர்ந்த சிவா அவர்கள் வந்துட்டு என்ன சொல்கிறாருன்னா, 3ஆம் பாலின நபர்கள் உரிமைகள், இப்போ திருநங்கைகள் அவங்க இருக்காங்க இல்லைங்களா, அவங்களுக்கான உரிமைகளை வந்துட்டு சேர்க்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை வந்துட்டு அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தில் வந்துட்டு ஏற்றுக்கிட்டாங்க. அவர் வந்துட்டு தனிப்பட்ட முறையில் தான் வந்துட்டு கொடுத்துருக்காங்க, ஆனாலும் அதே வந்துட்டு ஏற்றுட்டாங்க. இது மாதிரி இதில் கொடுத்துருக்குற ஒன்றுலேயும் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே படித்து பார்த்துக்கோங்க. யார் யார் வந்துட்டு அந்த தனிப்பட்ட முன்னுரை வந்துட்டு கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லியும் வந்துட்டு பார்த்துக்கோங்க. இதில் வந்துட்டு எப்பப்போ நடக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க பாருங்கள். தனிநபர் சட்ட முன்வரைவு மீதான விவாதம் அடுத்தடுத்த வாரத்தின் வெள்ளிக்கிழமைகளில் பிற்பகல் 2 மணி முதல் 6 மணி வரை நடைபெறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை பற்றின முடிவு, அதாவது ஒரு சட்ட முன்வரைவு வந்துட்டு நீங்கள் கொடுக்க போகிறீங்க அப்படின்னா 1 மாதத்துக்கு முன்னாடியே அறிவிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. தனிநபர் முன்வரைவுகள் நிராகரிக்கப்பட்டாலும் அது வந்துட்டு ஆட்சியில் எந்த பாதிப்பையும் வந்துட்டு ஏற்படுத்தாது அப்படின்னு சொல்கிறாங்க. இதுவரைக்கும் நம்ம நாடாளுமன்றத்தில் 14 தனிநபர் சட்ட முன்வரைவுகள் மட்டுமே நிறைவேற்றப்பட்டுள்ளன. உடனே நம்ம எல்லாமே போயிட்டு கொடுத்துட முடியாது. அப்படி கொடுத்தாலும் அவங்க எல்லாத்தையும் அக்செப்டும் பண்ண மாட்டாங்க. அது வந்துட்டு கரெக்டாக இருக்குது, வேலிடாக இருக்குன்னா மட்டும்தான் அக்செப்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கடைசியாக தனிநபர் சட்ட முன்வரைவு நிறைவேற்றப்பட்ட ஆண்டு 1970 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆனால் இங்கே 2014 ஒன்று நிறைவேற்றிருக்காங்க அப்படின்ட்டு இருக்காங்க. இதில் ஓல்டு டேட்டா கொடுத்துருக்காங்க போல். இந்த தனிநபர் முன்வரை வந்துட்டு பெரும்பாலும் வாசிக்கப்படுவதோ விவாதிக்கப்படுவதோ நிராகரிக்கப்படுவதோ கூட கிடையாது. அரசமைப்பு சட்ட திருத்தம் கோரும் முன்வரைவுகள் கூட தனிநபர் முன்வரைவுகளாக ஏற்கப்படலாம். ஆனால் நிதி முன்வரைவுகளை தனிநபர் சட்ட முன்வரைவாக கொண்டு வர முடியாது அப்படின்ட்டு இருக்காங்க. என்னென்னா, இப்போ நீங்கள் அரசியலமைப்பு சட்டத்தில் ஏதாவது திருத்தம் கொண்டு வரனா கூட தனிநபர் முன்வரை மூலமாக விண்ணப்பிக்கலாம், இது மாதிரி மாற்றுங்க அப்படின்ட்டு. ஆனால் நம்ம நிதி முன்வரைவுகளை வந்துட்டு கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் வந்துட்டு ஒரு நீங்கள் எக்ஸாமுக்காக படிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கணுன்ட்டு இல்லாமல் நம்ம நாட்டில் இந்த மாதிரிலாம் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. இந்த 2015 ஏப்ரல் 24 அன்னைக்கு வந்துட்டு அது நிறைவேற்றப்பட்டது. 45 ஆண்டுகளுக்கு பிறகு நிறைவேற்றப்பட்ட தனிநபர் சட்ட முன்வரைவு என்ற வரலாற்று முக்கியத்துவம் பெறுகிறது. அப்போ கடைசியாக நிறைவேற்றப்பட்டது இந்த 2014 தான். இந்த இடத்துல இவங்க கொடுத்துருக்கிறது தப்பு. 1970 அப்படிங்கிறது இந்த 2014 தான். அது வந்துட்டு பார்த்துக்கோங்க. 2015 ஏப்ரல் 24 அன்னைக்கு மேலவையில் நிறைவேறுது. அவர் 2014 கொடுக்குறாரு, 2015 அன்னைக்கு அக்செப்ட் பண்ணுறாங்க. எப்போ நடைமுறைப்படுத்துகிறாங்க அப்படின்னா 2016 அன்னைக்கு வந்துட்டு நடைமுறைப்படுத்துகிறாங்க. 45 ஆண்டுகளுக்கு பின்னர் மேலவையில் நிறைவேற்றப்பட்ட தனிநபர் சட்ட முன்வரைவு என்ற வரலாற்று முக்கியத்துவம் பெறுகிறது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு உறுப்பு 370. இந்த 370 அப்படிங்கிறது வந்துட்டு ஜம்மு காஷ்மீர் பகுதிக்கு வந்துட்டு சிறப்பாக தன்னாட்சி வழங்குவது பற்றி வந்துட்டு இதில் கொடுத்துருப்பாங்க. இதில் வந்துட்டு ஜம்மு காஷ்மீருக்கு வந்துட்டு என்னென்ன சிறப்பு இருக்குது அப்படின்னு நிறையா கொடுத்துருக்காங்க. என்னென்னா, அவங்க நம்ம உச்சநீதிமன்றம் போடுற தீர்ப்பு கூட அவங்களுக்கு இதாகாதாம்மா, எதுவுமே எந்த பாதிப்பும் ஏற்படுத்தாது. இப்போ நம்ம லாக்டவுன் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா அவங்க அதை ஃபாலோ பண்ணணுன்ட்டு அவசியம் இல்லை. அதே மாதிரி அந்த மக்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு தனியாக குடியுரிமை இருக்குது. அங்கே இருக்கிறவங்க நம்ம இந்தியாவுக்குள்ளே இருக்கிறவங்கள கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டாங்கன்னா அவங்க குடியுரிமையெல்லாம் போயிடும். நம்ம போயிட்டு அந்த மாநிலத்தில் சொத்துக்கெல்லாம் வாங்க முடியாது. அப்படிங்கிற மாதிரி நிறையா விஷயங்கள் வந்துட்டு இதில் கொடுத்துருக்காங்க. இது வந்துட்டு பார்த்துக்கோங்க. இதெல்லாம் வந்துட்டு ஜென்ரல் நாலேஜ் டாபிக் மாதிரி தான், அதனால் இது வந்துட்டு பார்த்துக்கோங்க அப்படியே. இப்போ வந்துட்டு இந்த 370 அப்படிங்கிறது வந்துட்டு நீக்கிட்டாங்க. 2019 நரேந்திர மோடி அவர்களோட இதில் வந்துட்டு நீக்கிட்டாங்க. சிறப்பு அந்தஸ்து வந்துட்டு நீக்கப்பட்டு அது யூனியன் பிரதேசங்களாக மாற்றப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியும். இவர் வந்துட்டு நம்ம இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை எழுதின அம்பேத்கர் வந்துட்டு பார்த்திங்கன்னா
இந்த ஜம்மு காஷ்மீருக்கு வந்துட்டு இந்த சிறப்பு அந்தஸ்து கொடுக்கறதுக்கான அதை வந்துட்டு எழுதுறதுக்கு வந்துட்டு மறுத்துடுவார். நான் எழுத மாட்டேன் அப்படின்னு சொல்லுவார். அதனால் அதை யார் எழுதுவாங்க அப்படின்னா கோபாலசுவாமி அப்படிங்கிறவர் தான் வந்துட்டு இந்த 370 இந்த பிரிவு வந்துட்டு எழுதுவார். இது கூட நமக்கு கொஷினாக கேட்கலாம். எதை வந்துட்டு அம்பேத்கர் வந்துட்டு எழுதலை அப்படின்னா பிரிவு, அதாவது உறுப்பு 370 வந்துட்டு அம்பேத்கர் எழுதலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் 370 கீழ் ஜம்மு காஷ்மீர் அரசின் எல்லைகளை குறைக்கவோ விரிவாக்கம் செய்யவோ இந்திய நாடாளுமன்றத்திற்கு அதிகாரம் கிடையாது. அதுக்கப்புறம் காஷ்மீருக்கு வந்துட்டு சிறப்பு தகுதி வழங்கும் உறுப்பு 370 எப்போ சேர்க்கப்பட்டதுன்னா 21க்கு கீழே வந்துட்டு சேர்க்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஜம்மு காஷ்மீர் பகுதிக்கு சிறப்பு தகுதி வழங்கணும் அப்படின்னு இவரோட காலத்தில் ஜவஹர்லால் நேருவோட காலத்தில் வந்துட்டு சொல்லியிருப்பாங்க. அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா அம்பேத்கரை போயிட்டு காஷ்மீர் தலைவர் ஷேக் அப்துல்லாவை சந்தித்து பேசுங்க அப்படின்னு சொல்லியிருப்பார். அதுதான் அந்த படம்னு நினைக்கிறேன். இங்கே கூட இருப்பாங்க. ஆனால் அது கூட இருக்கிறது ஜவஹர்லால் நேரு. அவங்க சொல்லுவாங்க, நாங்கள் உங்கள் கூட இருக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி எங்களுக்கு சிறப்பு அந்தஸ்தெல்லாம் வழங்கணும் அப்படின்னு கேட்டுட்டு இந்தியா கூட சேர்ந்திருப்பாங்க. உங்களுக்கு இந்த டீட்டெயிலாம் தெரியுமான்னு தெரில. ஆனால் எனக்கு இந்த புக்கு படித்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சிச்சு அம்பேத்கர் வந்துட்டு அதெல்லாம் அதை மட்டும் அவர் எழுதலை அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு 12th இந்த பாலிட்டி புக் படித்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் இந்த சங்கரலிங்கனார் அப்படிங்கிறவர் யார் அப்படின்னா இவர் வந்துட்டு நமக்கு இப்போ காந்தியடிகள் அப்படின்னாலே தெரியும். அகிம்சை, சத்தியாகிரகம் அது எல்லாமே வந்துட்டு பின்பற்றுவார் அப்படின்னு 1895 விருதுநகர் மாவட்டத்தில் மண்மலை மேடு கிராமத்தை சேர்ந்த கருப்பசாமி வள்ளியம்மாளுக்கு மகனாக பிறந்தார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த அவர் எங்கே பிறந்தார் அந்த டீட்டெயிலாக நீங்கள் படிக்கும்போது அப்படியே பார்த்துக்கோங்க. இவர் என்ன பண்ணார் அப்படின்னு மட்டும் நான் சொல்கிறேன். இவர் வந்துட்டு இந்த மதராஸ் அப்படின்னு இருக்கிறத தமிழ்நாடு அப்படின்னு சொல்லிட்டு பேர் மாற்றணும் அப்படின்னு உண்ணாவிரதம் இருப்பார். காந்தியடிகள் எப்படி உண்ணாவிரதம் இருப்பார் அதே மாதிரி இவர் உண்ணாவிரதம் இருப்பார். எத்தனை நாள் வந்துட்டு உண்ணாவிரதம் இருப்பார் அப்படின்னா 1956 ஜூலை 27 அன்னைக்கு விருதுநகரில் உண்ணாவிரதத்தை தொடங்கியிருப்பார். 75 நாள் வந்துட்டு உண்ணாவிரதம் இருந்துகிட்டே இருப்பார். அப்போ அவரோட உடல்நிலை வந்துட்டு ரொம்ப மோசமாயிடும். அப்போது CN அண்ணாதுரை அப்போ சிஎம்மாக இருந்தவங்க, அதுக்கப்புறம் மாப்போ, சிவஞானம், ஜீவானந்தம் இவங்க எல்லாமே வந்துட்டு வேண்டுகோள் விடுப்பாங்க, நீங்கள் உண்ணாவிரதத்தை வந்துட்டு கைவிட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அவர் கேட்க மாட்டார். அதனால என்னாகும் அப்படின்னா 1956 அக்டோபர் 13 அன்னைக்கு வந்துட்டு இறந்துடுவார். அதாவது அந்த மதராஸ் அப்படிங்கிற மதராஸ் மாநிலத்தை வந்து தமிழ்நாடு அப்படின்னு சொல்லிட்டு பேர் மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவர் உண்ணாவிரதம் இருந்து இறந்தது வந்துட்டு 1956 அக்டோபர் 13. ஆனால் எப்போ வந்துட்டு பேர் மாற்றிருப்பாங்க அப்படின்னா 1968 தான் மதராஸ் மாநில பெயர் மாற்ற சட்டம் மதராஸ் மாநிலம் தமிழ்நாடு என பெயர் மாற்றம் செய்யப்பட்டது. 68 தான் வந்துட்டு மாற்றிருக்காங்க. அவர் இறந்தது வந்துட்டு 56. கிட்டத்தட்ட 12 வருஷத்துக்கு அப்புறம் பேர் மாற்றிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த சக்கரலிங்கனார் இவரெல்லாம் ரொம்ப சங்கரலிங்கனார் இதெல்லாம் முக்கியமானது, பார்த்துக்கோங்க. அடுத்தது தேர்வுக்குழு அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்கிறாங்க. தேர்வுக்குழுனா என்ன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த நம்மளோட இந்திய அரசாங்கத்தில் தேர்வுக்குழு அப்படிங்கிறது வெஸ்ட்மினிஸ்டர் நாடாளுமன்ற மக்களாட்சி முறையிலிருந்து பிறந்தது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அரசியலமைப்பு உறுப்பு 125க்கு கீழே எந்த ஒரு சட்ட முன்வரைவு கொண்டு வரதா இருந்தாலும் தேர்வுக்குழுக்கு வந்துட்டு அனுப்பிச்சு அது வந்துட்டு ஒப்புதல் தந்ததுக்கப்புறம் தான் வந்துட்டு நம்ம தீர்மானம் வந்துட்டு கொண்டுட்டு வர முடியும். அதுக்கப்புறம் தான் வந்துட்டு பரிசீலனைக்கு அனுப்பப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த தேர்வுக்குழு வந்துட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா அவங்க கொடுக்குற அந்த மனு வந்துட்டு அதாவது அந்த சட்ட முன்வரைவு அதெல்லாம் இருக்கும் இல்லைங்களா, அதெல்லாம் வந்துட்டு கரெக்டானதா, பரிசீலனைக்கு எடுத்துக்கலாமா வேண்டாமா அப்படிங்கிறது வந்துட்டு இதுதான் வந்துட்டு டிசைட் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த தேர்வுக்குழு அப்படிங்கிறதுல இதில் முக்கியமானது அப்படின்னு சொல்லிட்டு எதுவும் இல்லை, ஜஸ்ட் வந்துட்டு சும்மா பார்த்துக்கோங்க. அப்புறம் இந்தியாவோட முதல் பிரதமர் யார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஜவஹர்லால் நேரு நமக்கு தெரியும். மக்களவை, மாநிலங்களவை இந்த ரெண்டும் இணைச்சது தான் நாடாளுமன்றம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. வரதட்சணை ஒழிப்பு சட்டம் 1959 6, பயங்கரவாத தடுப்பு சட்டம் 2012 மார்ச். அவ்வளோதான் இதில் இருக்கிற முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாம். இது மட்டும் பார்த்துக்கோங்க. ஏதாவது ஒரு இப்போது
கூட்டத்தொடர்லாம் கூட்டி ஏதோ ஒரு சட்டம்லாம் நிறைவேற்றப்படணும் அப்படின்னா, அரசியலமைப்பு திருத்தத்தில் ஏதாவது சட்டமெல்லாம் கொண்டு வரணும் அப்படின்னா, எதுக்கெல்லாம் கொண்டு வரலாம், எதுக்கெல்லாம் கொண்டு வரக்கூடாது அப்படிங்கிறத பற்றியெல்லாம் கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான். இதில் இருக்கிற பாயிண்ட்ஸ் எல்லாம் நான் சொன்னது உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். எனக்கு எப்படி புரிஞ்சுதோ அந்த மாதிரி தான் வந்துட்டு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஏன்னா ரொம்ப 1 மணி நேரம் 2 மணி நேரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லைனாக எக்ஸ்பிளைன் பண்ணாலும் உங்களுக்கு வந்துட்டு அது வீடியோ பார்க்குறக்கும் ஒரு மாதிரி வந்துட்டு இருக்கும். அதனால தான் என்ன பண்ணேன் அப்படின்னா, சரி அதில் இருக்கிற முக்கியமான பாயிண்ட்ஸ் மட்டும் சொல்லலாம். 6th புக்கு 10th புக்கு படிக்காமல் இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா சுத்தமாக ஒன்றும் புரிஞ்சிருக்காது. ஆனால் அதை பார்த்துட்டு இதை பார்த்தவங்களுக்கு வந்துட்டு கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் வந்துட்டு இன்னும் எக்ஸ்பிளைன் பண்ணணுமா இல்லை இந்த மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணாலே போதுமா அப்படின்னு சொல்லிட்டு தெரியும். ஓகேங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா ஜஸ்ட் ஒரு லைக் மட்டும் பண்ணுங்கள். தேங்க்யூ.